இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிப்பு. ஏழை எளிய மக்கள் கடும் அவதி. விபச்சார வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடி கோவாவில் கைது. தனிப்படை காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. வைத்திக்குப்பம் பகுதியில் ஒரு நாள் மட்டும் செயல்படும் பொது கழிப்பறைகள் நாள்தோறும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை. புதுச்சேரியில் குற்றச்செயலில் தொடர்புடைய ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை. ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்து காவல்துறையினர் அதிரடி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையாமல் மேலும் அதிகரித்து வருவதால் ஏழை எளிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரிக்கு மளிகை பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் தமிழகத்தில் விருதுநகர், சேலம், ஈரோடு, தூத்துக்குடி, திருச்சி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும், ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வருகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி முதல் மார்ச் இறுதி வரை அறுவடை காலமாக இருப்பதால் மளிகை பொருட்கள் அதிக வரத்து இருப்பதால் பொருட்களின் விலை குறையும். ஆனால் இந்த ஆண்டு மளிகை பொருட்களின் விலை குறையவில்லை. வழக்கமாக விற்ற விலையில்தான் தற்போது விற்கப்படுகின்றன. துவரம் பருப்பு சில்லறை விலையில் 170 ரூபாய்க்கும், கடந்த சில ஆண்டுக்கு முன்பு 45 ரூபாய்க்கு விற்ற அரிசி தற்போது 75 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. அரிசி, மளிகை பொருட்கள் விலை உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் விபச்சார வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த ரவுடியை தனிப்படை காவல்துறையினர் கோவாவில் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்த உப்பளம் சாலையில் உள்ள தனியார் கட்டிடத்தில் விபச்சாரம் நடப்பதாக வந்த தகவலை அடுத்து முதலியார்பேட்டை காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் அந்த கட்டிடத்தில் விபச்சாரம் நடப்பது தெரிய வந்தது. 2 பெண்கள் மீட்கப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட பாலாஜி, மணிகண்டன், தினேஷ், லோகேஷ் மற்றும் முத்தமிழன் ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்படாத ஆணுரைகள், 22,330 ரூபாய் பணம், பெண்களை ஏற்றி செல்ல பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் கைபேசி ஆகியவை கைப்பற்றப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் புதுச்சேரி வானரப்பேட்டையைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர்தான் இந்த குற்றத்தின் பின்னணியில் இருப்பது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதலியார்பேட்டையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட ஐயப்பன் தலைமறைவாக இருந்ததால் அவரை கைது செய்ய முடியவில்லை. இந்நிலையில் வழக்கின் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட பெண்களை குற்றவாளிகள் 2 நாட்களுக்கு முன்பு பெங்களூரில் இருந்து அழைத்து வந்தது தெரிய வந்தது. குற்றம் நடந்த நாளிலிருந்து தலைமறைவான குற்றவாளி கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தலைமறைவான ஐயப்பன் கோவாவில் சுற்றித் திரிவது தெரிய வந்ததால் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கோவாவுக்கு சென்று கைது செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். ஆடம்பர வாழ்க்கை நடத்துவதற்காக விபச்சாரத்தில் ஈடுபட்டு விபச்சார விடுதியை நடத்தியதாக அவர் கூறினார். 2 செல்போன்கள் மற்றும் ஒரு கார் உட்பட ஐயப்பனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர் மீது கொலை, வெடிபொருள் சட்டம், கொள்ளை உள்ளிட்ட 16 குற்ற வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள கழிவறைகள் நாள்தோறும் பயன்படுத்தும் வகையில் திறக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ஒரு அழகிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. அந்த வகையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பொது இடங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக ஆங்காங்கே நகராட்சி சார்பில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் தற்காலிக கழிவறைகளும் விசேஷ நாட்களில் சில இடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவது வழக்கம். இருப்பினும் புதுச்சேரி நகர பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வசதிக்காக பொது கழிப்பிடங்கள் வசதி குறைந்து கொண்டே வருகிறது. மேலும் சில பொது கழிப்பிடங்கள் பராமரிப்பு இன்றியும் பழுதுகளை சரி செய்யாமலும் பாழாகி வருகிறது. இதன் காரணமாக சாலை ஓரங்களில் ஒரு சிலர் அசுத்தம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ராஜபவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதி அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பிடம் ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படும் கழிவறையாக உள்ளது. அதாவது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற திருவிழாவான மாசிமகம் அன்று மட்டும் ஒரு நாள் அந்த கழிவறை திறக்கப்படுகின்றன. அந்த பகுதி கடற்கரை பகுதி என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் பயன்பாட்டிற்காகவும் இந்த கழிவறை திறந்து செயல்படுத்தினால் அப்பகுதி சுற்றுச்சூழல் கெடாமல் பாதுகாக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுத்து திறந்த வெளியில் அசுத்தம் ஏற்படாமல் இருக்க உடனடியாக இதுபோன்ற மூடியிருக்கும் கழிவறைகளை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுச்சேரியில் கொலை, குற்றச்செயல்களில் தொடர்புடைய ரவுடிகளின் வீடு மற்றும் அவர்கள் உலாவரும் பகுதிகளை காவல்துறையினர் தீவிர ரோந்து பணி மேற்கொண்டு சோதனையில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மதுபான விடுதியில் ஒருவரும் கோவில் திருவிழா நடக்கும்போது ஒருவர் என ஒரே நாளில் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இதனால் காவல் தலைமையகத்தில் காவல்துறை தலைமை இயக்குனர் சீனிவாஸ் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். அப்போது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் விதமாக உடனடியாக குற்றப்பதிவேடு ரவுடிகளின் வீடுகளில் சோதனை செய்யவும், அதேபோல் கஞ்சா நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறை தலைமை இயக்குனர் உத்தரவிட்டார். அதன்படி கடந்த 3 நாட்களாக புதுச்சேரி முழுவதும் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் வீடுகள், அவர்கள் சுற்றித் திரியும் இடங்கள், அதேபோன்று கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளதாக சந்தேகப்படும் இடங்களில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது வீட்டில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்ததாக வில்லியனூரை சேர்ந்த ரவுடி மறுமணி என்கின்ற மணிகண்டன், சாரம் பகுதியை சேர்ந்த ரவுடிகளான யோகேஸ்வரன், வேலாயுதம் ஆகிய 3 பேரும் வீட்டில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்ததாக வில்லியனூர் கன்வாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விண்ணரசன் என்கிற தினேஷ் ஆகிய 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இச்சோதனையில் சந்தேகப்படும்படியாக இருந்த 39 ரவுடிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் 31 ரவுடிகள் மீது தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 17ஆம் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 17ஆம் ஆண்டு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குனர் SR சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மிகச்சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் சிவகுமார், சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் இயக்குனர் குமரவேல் ஆகியோர் இணைந்து கல்லூரி ஆண்டு இதழை வெளியிட அதனை முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகர் சதீஷ் பெற்றுக்கொண்டார். சிறப்பு விருந்தினர்களாக விஜய் தொலைக்காட்சி நட்சத்திரங்களான அசார் மற்றும் TSK பங்கேற்றனர். கல்லூரி முதல்வர் முனைவர் சிவகுமார் வரவேற்புரை வழங்கி கல்லூரியின் ஆண்டு அறிக்கை வாசித்தார். மேலும் இவ்விழாவில் 2022-23 கல்வியாண்டில் சிறப்பாக பயின்று பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரி அளவிலும் இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கும், சிறப்பாக பணிபுரிந்து அதிகப்படியான தேர்ச்சி வழிகாட்டினை அளித்த பேராசிரியர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழாவின் இறுதியாக மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி முதல்வர்கள், அனைத்து துறை தலைவர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு காவல்துறையினர் சார்பில் நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலில் 1 வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலையில் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமை மற்றும் கோடை விடுமுறை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். நிலையில் திருநள்ளாறு ஆலயத்திற்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் விதமாக திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் தலைமையில் காவல்துறையினர் மோர் வழங்கினர். இதனை ஆர்வத்தோடு பக்தர்கள் வாங்கி சென்று அறிந்து சென்றனர். காரைக்காலில் சாலையில் நிலக்கரி துகள்கள் கொட்டி வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆய்வு செய்து தனியார் துறைமுகத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்காலில் தனியாருக்கு சொந்தமான துறைமுகம் அமைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து நிலக்கரிகள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரிகளை சாலை மார்க்கமாக கனரக வாகனங்களில் பாதுகாப்பு இல்லாமல் எடுத்து செல்வதால் நிலக்கரிகள் சாலைகளில் சிதறி கிடக்கின்றன. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலையில் வாகன ஓட்டிகள் செல்லும் பொழுது வழிக்கு விழுந்து விபத்து ஏற்படுகிறது. நிலையில் காரைக்கால் அடுத்த அம்மாள் சத்திரம் பகுதியில் அதிக அளவு நிலக்கரிகள் சாலையில் சிதறி கிடந்ததால் இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து சறுக்கி விழுந்தனர். இந்த நிலையில் விபத்து குறித்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து விபத்துகள் குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் காரைக்கால் தனியார் துறைமுக நிர்வாகிகள், காவல்துறை, போக்குவரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நிலக்கரியை ஏற்றி செல்லும் வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக எடுத்து செல்லக்கூடாது என்றும், நிலக்கரிகளை பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்றும், வாகனங்களை வேகமாக ஓட்டக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இதை மீறினால் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தனியார் துறைமுக நிர்வாகிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனையடுத்து விபத்து ஏற்பட்ட பகுதியில் நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கு சாலையில் கொட்டியிருந்த நிலக்கரிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அப்பகுதி பொதுமக்களிடம் இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று
பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6685 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 865 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.